ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மல்லி 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பல்லேரி வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. பல்லேரி வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி பழம், 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வருங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தலையை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து புளி ஆல்ரெடி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக 2 நிமிஷத்தில் சட்னி ரெடிங்க.